இப்படியே இருப்பேனா? ஏசு வரும் பொழுது அவருடைய ஜனங்களை அழைத்து கொண்டு போய் விடுவார். என்ன செய்யணும்? ஆண்டவரே எங்களுக்கும் திறக்க வேண்டும், ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கதவை தட்டி கொண்டு நிற்கிற சூழ்நிலை நமக்கு உருவாக கூடாது. அதனாலதான் அன்னைக்கு நோவா தாத்தா எச்சரிப்பு சொன்னது போல இந்த நாட்கள் அநேக பரிசுத்தவான்கள் எச்சரிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இயேசு வரப்போகிறார். அவருடைய ரகசிய வருகை ஒன்று வரப்போகிறது. அது எப்ப வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு இருக்கலாம், இப்ப இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், நாளானைக்கு இருக்கலாம், எப்ப வேணாலும் இருக்கலாம். ஆனால் சீக்கிரம் வரப்போகிறார். நாட்கள் இல்லை, நாட்கள் இல்லை. அநேகர் சொல்லலாம் இயேசு வர இந்த நாட்கள் செல்லும் என்று சொல்லுவார்கள். நம்பி விடாதீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லா அடையாளம் நடந்து விட்டது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் முத்துக்களை தேடுகிறதா இருக்கிறது. அதனால முத்துக்களாய் மாறுங்கள். பாவம் என்று தெரிகிற சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சினிமா பாட்டை கேட்ட உடனே அது அஃபெக்ட் பண்ணிருது சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. அஃபெக்ட் பண்ணுது. அநேகருடைய இருதயங்கள் கூட இது இருக்கலாம். சினிமா பாட்டெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு கூட கேட்காதீங்க. சிலவங்க சொல்றாங்க